துணி கலீஜாய் போகுது என் ஓலை இடம் கவனிச்சு ஓ அடி நானே சுவாமி கடவுளே கல்லாதி தெய்வம் சுவாமி நான் நாறு தெரியுதா யாக்க பண்ற நம்மளுக்கெல்லாம் நம்ம இந்த ஆளுக்கால தொட்டா நம்மளுக்கு ஐயா தீண்ட கூடாதா சாமி தீண்ட கூடாதா சாமி தீண்ட கூடாதா என்னை பார்த்தா உனக்கு எப்படி என்னை பார்த்தா எப்படி நீங்களாம் கீழே எங்களால தொடக்கூடாது பரியுது யாரு நீங்க தான் உண்மையதான் ஐயா பாரு ஐயா பாரு ஐயா உங்க அம்மாளுக்கு நான் அடிச்சேன் உங்க அக்காளுக்கு எங்க அக்காளுக்கு எங்க அம்மாளுக்கு நீ அப்ப அடிச்ச உன் பொண்டாட்டிக்கு நான் அடிச்சு நீ பிறந்த நாகரீகம் பேசுறியா நான் அடிச்சு நீ பிறந்த நாகரீகம் பேசுறியா நான் அடிச்சு நீ பிறந்து நாகரீகம் பேசுறியா சாமி நீ அடிச்சு நான் போதுனா அப்ப எங்க அப்பா யாரு என்ன ஜாதி நீ வந்து எங்க அம்மால அடிக்கிறதா உனக்கு தெரியாதா அன்றைக்கு என்ன அடிச்சு உங்க அம்மாளுக்கு முன்னாடி அடிச்சோம் உங்க அம்மாளுக்கு முன்னாடி அடிச்சோம் என்னது உங்க அம்மாளுக்கு பின்னாடி அடிச்சோம் உங்க அக்காளுக்கு பின்னாடி அடிச்சோம் ஐயாவேக்குமா உங்க பாட்டிக்கு முன்னாடி அடிச்சோம் பாட்டுக்குமா உன் பொண்டாட்டிக்கு முன்னாடி அடிச்சோம் உன் தங்கச்சிக்கு பின்னாடி அடிச்சோம் நான் அடிச்சு நீ பிறந்து நாகரீகத்தை பேசுறே நாங்க வேற நீங்க வேற சாமி அடிச்சேன்ல என்ன அடிச்சா சாமி உங்க அம்மாளுக்கு உங்க பாட்டி கல்யாணம் ஆச்சு முன்னாடி பாலைக்கு அடிச்சிரு சாமி திக்குளு கூதிய எங்க அம்மாலே அடிச்சு எங்க அக்காலே அடிச்சு உங்க அம்மால வாத்து போடுறீங்க உங்க அம்மால பார்த்துட்டே போடுறோம் பெட்டு அடி சும்மா தண்ணி எனக்கு யார் அடிச்சாலும் நான் யாரும் சத்தியமா இப்படி
சாமியா அப்பா வணக்கம்யா வணக்கம் சாமி கவனியா போல பூஜை பண்ணு கவனியா என்னைய பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது கவனியா உன்னைய பார்த்தாவா பிச்சைக்கார நாட்டுமேக்கார யாரானா கொடுக்கல 10 ரூபாய் பிச்சைக்கார கூதியா ஏண்டா வாடங்க யாரே வாடான்ற ஆனா கவனியா ஒரு சமாச்சாரம் நான் எப்பேர் பட்டவன் உனக்கு தெரியாது பேர் பட்டாங்க கவனியா நான் பெரிய பேர் ஆசாமி நானு பெரிய ஆசாமி எல்லாவும் சாக்கிர் பண்றவன் நான் இந்த ஊருக்கே சாக்கிர் தரேன் நானு தான் இந்த காமராஜ நகர ஊரு சாக்கிர் பண்றது நானு தான் ஆமா அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டா உக்காண்ட குறுக்கு போறால கையில் கூட இன்னைக்குதான் எங்க பெரியாமா சேனாமா யாரும் 1 ரூபாய் கூட காசு கொடுக்காது உக்காந்துக்கிறாங்க பட்டாளம்மா தாயே எங்க அம்மாலையா யார் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க நல்லாக்கணும் அப்படி கும்பிடுறோம் நான் காசு கொடுக்காத நாளைக்கு நாள் ஆகணும் இன்னைக்கு மட்டும் காசு கொடுக்குறவங்க நாள் ஆகணும் கொடுக்காதவங்க நாளைக்கு சாமியா என்னமா தெரியல சாமியா நீங்க கவுண்டரு நீங்க பேசுறதுல உங்களுக்கு எங்களுக்கு ஒரே சமானம் கவுண்டரியா நீங்க என்னத்த பேசுறது நாங்க என்னத்த பேசுறது கவுண்டரியா உங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒண்ணுத்துலதான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் எப்பேற்பட்ட வித்தியாசம் ஐயா பச்சை பாலை நீ குடிக்கிற நீ குடிக்கிற செத்த மாட்டோம் ஒரு கவுண்டர் அதனால அது மட்டும் இல்ல பச்சை பாலை பூரா நீ குடிச்சிருக்கல பச்சை பாலை பூரா குடிச்சிருக்கல சொத்து மாட்டே மட்டும்தான் நாங்க சாமியா சொத்து மாட்டே மட்டும்தான் நாங்க அரைச்சோம் சங்குலியா போய் இப்படி பேசுறது இல்லையா அது மட்டும் இல்ல சாமி சிறப்பாக பேரலூர்ல இந்த ஊர்ல நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா என்னமோ தெரியல சாமி ரொம்ப ஆளாச்சு போய் அந்த திருப்பத்தூர்ல ஆகட்டும் நம்ம இந்த பக்கம் வாணியம்பாடி கிருஷ்ணகிரியில போய் கேட்டா அந்த பரிதேசம் அந்த பாய்கா 300 ரூபாய் சொல்றாங்க சுவாமி ஒரு கிலோ கறி மாட்டுக்கறி 500 ரூபாய் சொல்றாங்க ஒன்று ஏதான ஒரு மாடு சாக்க கூடாதா மாடு போய் நம்ம பழிக்க முடியும் அது மட்டும் இல்ல பழிகடிக்கவும் நல்ல பாட்டு பாடவும் நல்ல ஒப்பாரி பாடவும் அத பார்த்து வந்து அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் சுவாமி நான் என்ன பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் வந்தோம் அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கிட்டுக்கு வந்துட்டேன் சாமி உங்க வீட்டுக்கிட்டுக்கு வந்துட்டேன் அப்படியே முட்டி போட்டு அடிச்சு பாரு முட்டி போட்டு அடிச்சு பாரு வீட்டுக்காரி என்ன சொல்றா வரா மரம் என்ன மரம் இப்படி தண்ணி வர்றோம் அடிக்கிற மரம் போட்டு பழிக்கிடுச்சு தெளிவா சொல்லு சாமியா கவனிடா நீங்க போட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து கவசரமா உங்க வீட்டுக்காரி கொள்ளு கேட்கற கொடுக்க மாட்டேங்க கொள்ளு கேட்டா வீட்டுக்கார வந்து கேட்டோம் கவனிடு என்ன இது கொள்ளு கூடன்னு கேட்டோம் கொள்ளு குடுன்னு கேட்டோம் ஆஹா என் வீட்டுக்காரர் என்ன கொடுக்கறதுல என்னமோ தெரியல உங்களுக்கு தெரியல கவனிடு அப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல சிறப்பா கொடுக்கறா எனக்கு எந்த ஒரு நோய் நொடி கிடையாது ஆனா நல்ல சிறப்பு ஆனா இப்போதைக்கு எனக்கு சாராயம் ரெடி பண்றோம் வேலை செய்யுது அப்புறமா ரெடி பண்றோம் அப்புறம் எப்பா அப்புறமா அதனால சிறப்பா எந்த சிறப்பா அதனால எல்லாமே அடாடா கடவுளே போற இப்படிவா கண்ணுக்குறீங்களே எதானா பார்த்தா ஐயோ கொடுக்கா அதனால சிறப்பாக அப்படி ஏதாவது எங்க சப்ஜெக்டுக்கு எங்களுக்கு வேணும்னா இந்த மேலாண்டு தேர்வுல இருந்து கீழ் தேர்வு வரைக்கும் எங்களை வின் பண்றதுக்கு யாரும் ஒருத்தருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட வேலை வேட்டியெல்லாம் செய்வீங்க அப்படி செஞ்சாலும் இன்னைக்கு முக்கியமான சமாச்சாரம் இருக்குது இங்க நான் உட்காடுறோம் யாராவது கூப்பிடு என்னை பார்த்துக்கிறேன்
பக்கத்திலே வந்துக்கிறான். அதுக்குதான் பொண்டாட்டிக்கணுன்றது. அம்மா சாக்கியமா சாமி கும்பிடணும். ஆமா, அதனால நம்மளது சாக்கியம்மா. ஆமா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அதனால யாரும் நைனார் விட்டு வேலைக்கு போக கூடாது. சரி, எல்லாரும் ஊர் கட்டு போட்டுருணும். சரி. ஆமா, அதனால அந்த கணக்கு புள்ள வந்தா நைனார் விட்டு ஏன்னா யாருக்கும் சரியான கூலி கொடுக்கறது இல்ல. அவன் கணக்கு போல கொடுக்கறது இல்ல. ஆமா, அதனால யாரும் வேலைக்கு போக கூடாது. இப்ப கட்டு போட்டுருணும். ஒரு சமாச்சாரம். என்ன அந்த கணக்கு போல ஏகப்பட்டு கொடியும் பண்றான்னு நான் காசு கொடுக்கறதா சொல்றேன் இல்லையா? அதனால பறந்த கீழாண்டக்கு வீதியில கவர்னர் வர சொல்லிக்கிறாரு. நான் போயிட்டு வரோம். அந்த கணக்கு போல மெதுவா இங்க புடிச்சு வை, நான் வந்தா அவனை பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரோம், அவனை மெதுவா புடிச்சு வை. அந்த கணக்கு போல மட்டும் புடிச்சு வை, அந்த ஆளுக்கார பையனையும் புடிச்சு வை. இன்னைக்கு அவனா நானா, இன்னைக்கு நான் அவனை பாக்கணும். ஒரு கண்ணு யாரவன் பையா கோயிந்தம்மா வந்தாளா? இன்னைக்கு ஒரு கணக்கு முடிச்சிட வேணும் தான் கோயிந்தம்மால. சிவாஜியம் என்ன பேரா? மாலன் இறந்துட்டாரு தானே? மாலன் இறந்துட்டாரு. உங்க பேரு? அன்பர் சுப்ரமணியம். சிவாஜியம் நெல்லுக்கு இறைச்சி நீர் வாய்க்கால் வழி ஓடுவோம். புல்லு புசியமான தொல்லுலைகள் நம்ம இறங்கக்கூடிய தண்ணியாகப்பட்டது நெல்லுக்கு மட்டும்தான் இறைக்கிறோம். ஆமா, ஆனா அந்த காவாயில போகும்போது புல்லும் அந்த தண்ணி குடித்து உயிர் வாழதான். அது போல நல்லவர் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயும் மலை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவுல வந்து மாலன் மாலன் ஆமா பேரும் புகழோட வாழ்ந்தவர். என்ன வியாபாரி. ஆமா, அதே வந்து பெங்களூர்ல வந்து நாடா இது கோயிந்தம்மா லேட்டா வந்துக்கிறாளே. இதெல்லாம் சாப்பிடுறியா கோயிந்தம்மா? இந்த கணக்கு எவ்வளவு சொல்லு. என்ன இது வெறும் கேட்கல? இல்ல இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பளமா கொடுத்தானே. இத்தனை நாள் வேலை செய்ய சம்பளம் வாங்கலையா? சரி, இன்னைக்கு கொடுத்துட்றேன். மொத்தம் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ எனக்கே கணக்கு தெரியல. அப்படியா? ஆமா, எங்க ஊர் ஆளுங்க எல்லாம் வந்தாங்க, ஒருத்துக்கும் தரல. மொத்தமா எவ்வளவு கொடுக்குறியா கொடு. 3670 முடியாத கையெழுத்து போடு. கையெழுத்து போடாத. போட்டுட்டியா? காசு மகாராஜா மகாராஜா காசு வாங்கலையா? முடியா? காசு காசு கொடுத்ததுனாலதான் கையெழுத்தே போட்ட நீ. அன்னைக்கெல்லாம் எப்படி மேல கை வைக்கிற? நம்மளாம் இப்படியா இருந்தாங்க. வீட்டுக்கார வர மாதிரி தெரியுது. வீட்டுக்கார வர ஆமா, அவங்க பார்த்து விட மாட்டாரு. என்னோட பையன் மறைச்சு சொல்லலாம். பாயா ஏமா பாய் வச்சிருக்கிறியா? நானும் வந்து பாக்குறேன். பப்புனு நினைக்கிறேன். யாரு வாயில இதுக்கு மேல வந்துச்சேனா சொன்னேன் இல்லையா? அந்த கணக்கு ஒரு பையன் ஒருத்தர் வந்துக்கிறான்னு. அவன் தான் இவ்வளவு வேலை பண்றவன். வரமாட்டான். அதனால இப்ப நம்ம 2 பேரும் ஒரு வேலை செய்யலாம். என்ன? நீ இறங்கி நான் பிரகலாதான் அப்ப மக மாதிரி. அதுக்கு என்ன பண்ண? எனக்கு ஒரு ஆசை. அதனால இப்ப நீ உங்க சாமி எங்க இருக்குதுன்னு நீ கேட்கற. நான் சொல்றேன்.
நீ காட்டினா அப்படி அவனை பிடிச்சிக்கலாம். ஓ அந்த சாமி நீ காட்டுற இப்போ நான் என்னன்னு சொல்லலாம்? நீ கும்பிடுற சாமி அந்த சாமி எங்கன்னு கேளு. எங்க இருக்குது அப்படின்னு நான் கேட்கணும். ஆமா. அந்த சாமிக்கு பேர் என்ன? ஹரி. ஹரி எங்க இருக்கிறோம்? ஆமா. ஆனா நீ சாமியை காட்டுற. எங்க இருக்கிற ஹரின்னு நான் கேட்கணும். அந்த பக்கம் அப்படிதான் அந்த போற கதை சொல்லுவாங்க, இன்னொரு கதை சொல்லுவாங்க. யார பாருமா யாரைங்க சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்கணும். அந்த அரி எங்க இருக்கிறார்? உன்னிலும் இருப்பான், என்னிலும் இருப்பான், இந்த தூணிலும் இருப்பான், துரும்புல இருப்பான், அங்க இருக்கிற அங்க குப்பை தொட்டில கூட இருப்பான். நீ கும்பிடுற அரி எங்க இருக்கிறான்? நீ கும்பிடுற அரி எங்க இருக்கிறான்? பாருங்கதான் குப்பை தொட்டில இதுலயா? இவனை அடிக்கிறது எனக்கு செத்து மாடு அடிச்ச மாதிரி. ஆனா இவன் கூட வந்துக்கிற மரம் கணக்கு பண்ணல. கூப்பிடுறேன் அந்த கணக்கு பண்ணி கூப்பிடுற கணக்கு பண்ணி கூப்பிடுங்க. அந்த கணக்குல கூப்பிடுறேன். சோறு சாப்பிடணும் கேட்டல. ஆமா அன்னைக்கு ஒரு நாள் கேட்டல இன்னைக்கு பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறேன். பிரியாணி சாப்பிடுங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஆகாது. அதனால கண்ணு பண்ணி கையை நீட்டு. இதெல்லாம் நடக்குது. அவனு எனக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி செய்யணும். பிரியாணி வரும். கண்ணை மூடிக்கின்னு வருதா பிரியாணியா? வருது. எங்க கணக்கு காசு கொடுக்குற எல்லாருக்கும் எப்படா நீ காசு எப்படா கொடுக்குற காசு? கையால் போட நீ கணக்கு போடுறன்னு சொல்லிட்டு வர வந்து என் கூட்டுக்கார கணக்கு போய் நீ அந்த மாதிரி வேலை நான் செய்ய மாட்டேன். என்னம்மா நீ? அவன் யாருமா? யாரு தெரியல, எங்க வீட்டுக்காரன். சாப்பிடுற மகன் நானு. நாங்கெல்லாம் சாய்க்கம்மா சாமி கும்பிடுறோம். ஆமா, இன்னையிலிருந்து நாங்க யாரும் நைனார் வீட்டு வேலைக்கு வரமாட்டோம். அதனால பாரு இப்போ அடிக்கிற பாரு. ஆமா, இந்த அடி அடிக்கிற அடி யாரே ஓட போற? உன்ன போய் சொல்லு. மாத்துக்கிற இல்லையா? நம்மளே தெரியா? ஏன்டா நீ மாத்தாடுறது? நீ நம்ம துள்ளா கட ஏன்னு மாத்தாடுறது? ஏனோ ವರದಾಗ ಬಿಡ್ತೀನಿ ನನ್ನ ಮಗನೇ. ಏನು ನಾನು ಎಂಡ್ರತಾ ನಿನ್ನ ಕೆಲಸ? ಸರಿ, ನಾನು ಎಂಡ್ರತಾ ನಿನಕೇನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗ ಮಾಡಬೇಕು. இது இப்ப நீ வந்ததால இதோட நீங்க வந்ததால தொடர்ந்து முறத்தில் மட்டும்தான் மரியாதை கொடுத்தோம். ஆனா அதே அவன் நயினார் வந்திருந்தா இந்த கதி அவனுக்கும் தான் நடந்திருக்கும். அவனுக்கு ஆமா. எப்படி ஒண்ணு தெரியுமா? இந்த பின்னாடி பாதம் இதுக்கு பெட்ரோல் அடிக்கணும். போடு போடு